நான் சங்கவிகா. எனக்கு மாதவி அக்கா வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் மூலமாக தான் தெரியும். அப்போ வந்து கொஞ்சம் புக் சைட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த அந்த பகுதிகளில் வந்து கூட அக்கறை இருக்கிறாள், விருப்பம் இருக்கிறாள்னு சொல்லி எனக்கு தெரிய வந்தது. அது ஒரு கொஞ்ச நாள்லேயே பிறகு வந்து கொஞ்சம் கதைப்பு மன்ற குரூப்பும் க்ரியேட் ஆகி அதில் நிறைய நல்ல விஷயங்கள் நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அந்த அக்கா நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். முதலாவது நல்ல ஞாபகம், அந்த நூல் வெளியிடுறதுல வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன சவால்கள் இருக்குது, என்னென்ன மாதிரி புக்ஸ் வெளியிட்டால் மக்கள்கிட்ட போய் சேரும், அதுகளை பற்றி முதலாவது விஷயம் நாங்கள் கதைச்சதை நினைக்கிறேன் அந்த குரூப்பில். அதுக்கு பிறகு நூல் என்ற ஒரு வட்டம் மட்டும் இல்லாமல் அந்த வட்டம் வந்து பெரிதாயின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இலங்கையில் இருக்கிற எத்தனையோ ஃபீல்டு இருக்குது, மக்களுக்கு தெரியப்படாத ஃபீல்டு. அப்போ அந்த ஃபீல்டில் வந்து இருக்கிற ஒவ்வொரு ஆக்கள் அதில் அந்த ஃபீல்டிலேயே இருக்கிறார்கள், அந்த ஃபீல்டில் படித்து முடித்து இப்போ ஒரு வேலையிலேயோ இங்கே இருக்கிறார்கள் எடுத்து இன்டர்வியூ மாதிரி செய்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபீல்டின் ஒரு அறிமுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறா. இப்போ உண்மையாகவே நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு அது தெரிகிறதில்லை. அப்போ அந்த விஷயத்தை வந்து ஒரு சின்ன விஷயமா, சின்ன ஒரு வேலை தான், ஆனால் அதையும் பெரிய ஒரு முறையில் நிறைய பேருக்கு போகக்கூடிய மாதிரி எஃபோர்ட் போட்டு செய்கிறா. அது உண்மையாகவே வெல்கம் பண்ண வேண்டிய விஷயம். இதே மாதிரி இன்னுமே நூல் சம்மந்தமாக இருக்கலாம், அல்லது வந்து வேறு ஃபீல்டு சம்மந்தமாக இருக்கலாம், எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு தெரியப்படாத விஷயங்களை எடுத்து இன்னுமே இளந்தலைமுறை ஆக்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இப்படியான ப்ரோக்ராம் செய்கிறது இன்னும் எங்களுக்கும் சரி அல்லது மாதவி அக்காவுக்கும் சரி பெரிய சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இவ்வளவு காலமும் நாங்கள் அதில் குரூப்பில் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு குறையோ அல்லது மைனஸ் என்று சொல்கிற அளவுக்கு நான் ஃபீல் பண்ணது இல்லை. முன்னேறி கொண்டு போகுதுன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். என்ற ஒரு விஷயங்களும் அவள் கதைக்கிறது இப்படியே தொடரணும்னு சொல்லி என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.